ரிப்போர்ட் அமித்ஷா கைக்கு போகும். ஆளுநர் மூலமா இந்த ரிப்போர்ட் மேல போகுது. இன்னைக்கு டெல்லி பிஜேபி இத ஹைஜாக் பண்ணுது. விஜய த்ரெட் பண்ண போறாங்க. விஜய எப்படியாவது கூட்டணி வலைக்குள்ளார கொண்டு வர போறாங்க. அப்படின்ற ஒரு தலை பார்வையெல்லாம் சொல்றாங்க. நிர்மிக்காதவரை கூட்டணி கொண்டு வந்து என்னங்க பிரயோஜனம்? அவர் கையில எங்கெங்க ஓட்டு இருக்கு? ஒருத்தன் கையில வராத ஓட்ட எப்படிங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண சார், முடியும்? திரு அண்ணாமலை விஜய்க்கான அந்த சாஃப்ட் டோன் எடுத்து பேசினத நீங்க பார்க்கலையா? அண்ணாமலை பேசுறாரு, பேசாம போறாரு. சசிகலா விஷயத்திலயும் அண்ணாமலை சொன்னது தப்புன்னாரு. நான் சொன்னேன் அடுத்த நாள் தெரியாம டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டு நீங்க தான் சார் சொன்னாருன்னாங்க. வானளாவி அண்ணாமலை புகழ்ந்து பேசுறீங்க. அவர் சொன்னா அண்ணாமலை மோடி தமிழக கேட்பாரு, அமித்ஷா கேட்பாரு, வேற ட்ரம்பே கேட்பாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அண்ணாமலை தமிழக பாஜக தான். இன்னைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதின லெட்டர்ல தமிழக பாஜக அவர் எடப்பாடிக்கு எதிராக போனா காட்சி இங்க இதாயிரம் தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்னோட வாய்ஸ் மெசேஜ்ல பவன் சிங் அவரு போனதுல பாஜக அணி 3வது போயிட்டு அவரை மீண்டும் சேர்த்திருக்காங்க. அண்ணாமலை வெளியே போயிட்டு வந்தாலும் அண்ணாமலை வந்து 29ல மோடி பிரதமர் வந்தாகணும். தமிழக பாஜக நிரூபிக்கக்கூடிய பொட்டன்சியாலிட்டி இருக்குன்னு சொல்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல அண்ணாமலை கருத்து வேற, நயினாருக்கு கருத்து வேற, நிர்மலா கருத்து தான் மோடிக்கு கருத்து 100%. அது எனக்கு தெரியும், விடுங்க.